வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 11 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது. இலங்கைக்கு தெற்கு புறம் நாளையிலிருந்து காற்று குவிதலை ஏற்படுத்தும். அதாவது இலங்கையின் தெற்கு புறம் அமைந்து கொண்டு இலங்கைக்கு நாளையிலிருந்து காற்று குவிதலை ஏற்படுத்தும். அதாவது இருவேறு காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு மற்றும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளிலையும், அப்படியே திருவாரூர் மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் கொஞ்சம் கிழக்கு பகுதிக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிக்கும், அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, இதுல நம்ம அறிவிக்கப்பட்ட இடத்துல நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் லேசான மழைப்பொழிவு தெரிகிறது. பிற மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் உள்பகுதி, திருவாரூர் மாவட்டத்தோட பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கடலோர பகுதி, புதுக்கோட்டை பகுதிக்கு தூறல், ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழைப்பொழிவு 13ஆம் தேதி நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை. இது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாள்ல அறுவடை வச்சிருந்தா அன்றைக்கு மட்டும் வேண்டாம். திடீரென்று அறுவடை நினைத்து விட்டால் பிரச்சனை. ஒருவேளை நடைத்து விடும் என்பதனால மூடி பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கையுடன் தார்பாலில் வச்சுக்கிட்டு அறுவடை பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது, தொடர்ச்சியாகவும் தூராது. நாளை மதியத்திற்கு மேலேயே நாளை மாலையே மேகம் சூட தொடங்கிடும். வெள்ளிக்கிழமை கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படும். நீங்கள் அந்த மேகமூட்டத்தை பார்த்தே அறுவடை தொடக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நீங்களுடைய திட்டமிடுதலுக்காக. ரைட். அடுத்த மழை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருந்து கிடையாது, சனிக்கிழமையிலிருந்து கிடையாது. 14, 15, 16, 17, 18, 19 6 நாட்களுக்கு மழை இல்லை. ஆனால் நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு இலங்கைக்கு 12, 13, 14 மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அப்படியே விலகி அடுத்ததாக வரக்கூடிய வலுவான நிகழ்வோடு இணைந்து இலங்கையை நெருங்கும். வரக்கூடிய 19ஆம் தேதியே மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 20ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கிவிடும். 20ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு கிழக்கு புறம் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை 20ஆம் தேதி மதியம் மாலையிலேயே தொடங்கிடும். 20ஆம் தேதி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுகிறது. உறுதி செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கலாம் என்று யோசித்து இருந்தேன். கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மாலையில மழை பொழிவை கடலோர மாவட்டங்கள், குறிப்பா டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இலங்கைக்கு முதலே தொடங்கினோம். 20ஆம் தேதி காலையே தொடங்கினோம். 20ஆம் தேதி காலை அதிகாலையே தொடங்கினோம். 19ஆம் தேதி இலங்கைக்கு தொடங்கினோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 20ஆம் தேதி காலை, பிறகு படிப்படியாக 20ஆம் தேதி மதியத்திற்கு மேல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தொடங்கும். 20ஆம் தேதி மாலைக்கு பிறகு முன்னிரவில சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி 21ஆம் தேதி அதிகாலை கூட ஆகலாம். 21ஆம் தேதி கண்டிப்பா சென்னை தொடங்கினோம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை எல்லாமே, அப்புறம் அப்படியே ஒட்டுமொத்த எல்லா தென்கடலோரம் மற்றும் அப்படியே படிப்படியா உள்ளே 21ஆம் தேதி அதிகாலை தொடங்கினோம். 21 முதல் படிப்படியா எல்லா மாவட்டங்களுக்கும் மழைதாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும். பெங்களூரையும் தாண்டி நான் வரைபடம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. பெங்களூரையும் தாண்டி, அதாவது 25, 26, 24, 25, 26ல மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கும். ஒன்று உயர் அழுத்தம் வடக்கு வங்க கடற்பகுதியில், அது நேற்றை கூட படத்தை போட்டு காமிச்சிருந்தேன். வடக்கு வங்க கடற்பகுதி, மேலும் மேற்கத்திய இடையூறு இமயமலையில, அதற்கு தெற்கே குறைந்த அழுத்த பகுதி, அதாவது ராஜஸ்தான், குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு மாநிலங்களை ஒட்டி குறைந்த அழுத்த பகுதி. இந்த குறைந்த அழுத்த பகுதி கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமா தாழ்வு சுழற்சி கரையேற்ற காற்றை வடக்கு நோக்கி ஈர்த்து
24, 25, 26 தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வானிலை தெரிகிறது. இதுல 24, 25, 26 ஏதாவது ஒரு நாளாவது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானாவிற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. தமிழ்நாடு, கேரளாவிற்கு உறுதியான மழைப்பொழிவு உண்டு. 20 தொடங்கும் கடலோரம் 20 இருந்தே 26 வரை மழை தான். எப்ப வேணாலும் பெய்யும், எப்ப வேணாலும் விடும். மேகமூட்டம், தூறல், சாரல், மிதமான மழை, சற்று கனமழை, கனமழை, மிக கனமழை, ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழை, எங்காவது இடத்துல அதீத மழை பொழிவிற்கும் வாய்ப்பு தெரிகிறது. புரியுதுங்களா? ஆகவே இப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தெரியுது. நீலகிரி வரைக்கும், கிருஷ்ணகிரி, அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர், எல்லா தமிழ்நாட்டின் வடமேற்கு கர்நாடக எல்லையோரமும் தாண்டி கர்நாடக எல்லையோரத்திற்கும் கர்நாடகாவிற்குமே 2 நாள் தெரியுது. கர்நாடகாவிற்குமே 2 நாள், அது 23, 24, 25 தெரிகிறது கர்நாடகாவிற்கு. அதையும் தாண்டி தெலுங்கானாவுக்கு 24, 25, 26 தெரிகிறது. ஆகவே இதுல 2 நாள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 20 டெல்டாவில் தொடங்கும் மழை 26 வரைக்கும் மழை இருந்துட்டே தான் இருக்கும். 20 தொடங்குவது 26 வரை, உள்ளே 21 தொடங்குவது 26 வரை. புரியுதுங்களா? எங்கே தொடங்கினா ஒரு நாள் தாமதமா தொடங்கும் உள்ளே 26 வரை. ஆனால் 21, 22, 23, 24 ஆகிய 4 நாட்கள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவை, மிதமானது முதல் சற்று கனமழை, ஆங்காங்கே கனமழை பொழிவையும் கொடுக்கும். ஆக கிட்டத்தட்ட வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு நீண்டகால அறிக்கையின்படி உறுதியாகிவிட்டது. ஆகவே வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு உண்டானதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா பல்வேறு மாதிரிகள் வந்து விலகி செல்வதாக காட்டுகிறது. அது சில 2-3 நாள் பார்த்தீங்கன்னா மியான்மர் நோக்கியும் வங்கதேசத்தை நோக்கியும் போவதாக காட்டியது. அப்பயே சொன்னோம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு, உயரழுத்தமும் இருக்கு, போகாதுன்னு சொன்னோம். எங்கே வடக்கு நோக்கி முன்னேறினாலும் குறைந்தபட்சம் செயலிழந்தாவது தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வழியாக தான் மேற்கு நோக்கி போகும். குறைந்தபட்சம் தீவிரத்தன்மையை பொறுத்து நன்றாக ஏறி போகும். நல்ல தீவிரம் இருந்துச்சுன்னா வடகடலோரம் கர்நாடகா போய் அரபிக்கடல் போகும். கொஞ்சம் தீவிரம் குறைவா இருந்ததுன்னா டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மேற்கு. இன்னும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சதுன்னா தென் மாவட்டங்கள். செயலிழந்தால், குறைந்தபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தால் அது தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வழியாக போகும். எங்கே போனாலும் தமிழ்நாட்டிற்கு 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை மழை உறுதி. இதுல அறுவடை விவசாயிகள், அறுவடை வைத்திருப்பவர்கள் இந்த மழை பெய்யும் என்று தெரியாமல் வானிலை அறிக்கையே பார்க்காமல் 20ஆம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம், 22, 23 வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அப்படி வைத்தால் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் முதிர்ந்த நெல் தானியங்கள் ஒரு நாள் மழை பெஞ்சா கூட கொட்டிவிடும். ஆகவே 20லிருந்து 26ஆம் தேதி வரை அடிக்கடி மழை இருக்கும் என்பதனால கொஞ்சம் முதிர்ந்த நெல் தானியங்களை 19ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 13ஆம் தேதியும் வேண்டாம், 14, 15, 16, 17, 18, 19 ஆகிய 6 நாட்கள் உங்களுக்கு அறுவடைக்கு உகந்த நாள். சரி, அந்த நாள்ல முதிரல, 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முதிரவில்லை, ஆக இன்னும் பச்சை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மழை முடிஞ்சுதான் அறுவடை பண்ணலாம். அதுக்கு முடிஞ்ச பிறகு இடைவெளி கிடைக்கும். 27, 28 1, 2, 3, 4, 5 இடைவெளி கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு மீண்டும் இடைவெளி கிடைக்கும். அடுத்த மழையும் இருக்கு மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்குல. ஆகவே இப்ப இடைவெளி, மழைக்கு முன்னும் இடைவெளி இருக்கு, மழைக்கு பின்னும் இடைவெளி இருக்கு. ஆனால் 20லிருந்து 26ஆம் தேதி வரை மழை வானிலை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அறியாத விவசாயிகளுக்கும் அறிவித்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை அறியாத விவசாயிகளுக்கும் ஃபார்வர்ட் செய்து அவர்களையும் அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.